இன்னைக்கு விஸ்வேஷ் நமக்கெல்லாம் பலாக்கொட்டை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறான். எஸ், பலாக்கொட்டை பிரியாணி ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் புலாவ். ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் புலாவ் இல்லை பிரியாணி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது 2 பார்ட்ஸாக பிரிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட் வந்து மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது புதினாவும் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் அண்ட் கிரீன் சில்லி, இஞ்சியும் பச்சை மிளகாயும், இது ரெண்டும் சேர்த்து ஒரு பேஸ்ட் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் பார்ட். சரி. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே எடுத்துட்டு அது வந்து அந்த பிரிஞ்சி பூ இருக்கு, பிரிஞ்சி இலை, பிரிஞ்சி பூவா, பூ இருக்கு, இலையா இருக்கு. ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் இன்னொரு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜிஞ்சரும் சில்லி இதே தான், சேம் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 2 டீஸ்பூன்ஸ் மிளகாப்பொடி, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 200 ml கோகோனட் மில்க், தேங்காய் பால். அப்புறம் இது ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் ஒரு 15 இருக்கு, 15-20 ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ். ஸோ ஒரு 50 கிராம்ஸ் வரும். 50 கிராம்ஸ். இதை வச்சு பலாக்கொட்டை பிரியாணி பண்ண போகிறோம். சூப்பர். இது வந்து பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் ரைஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து நார்மல் ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஆமாம், நம்ம வந்து நார்மல் ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதை கிரேவி பண்ணி மசாலா பேஸ்ட்டும் ஆட் பண்ணி குக்டு ரைஸை ஆட் பண்ணி ஆமாம், குக்ட் ரைஸும் ஆட் பண்ணலாம். இல்லைனா சோக்ட் ரைஸை அதில் போட்டு தண்ணி போட்டு குக் பண்ண வைக்கலாம். ஓகே. 2 மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ வந்து குக்ட் ரைஸை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே. பிரியாணிக்கு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய், நெய் 1 டீஸ்பூன். ஓகே. இப்போ இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடணும். ஓகே. இப்போ இதில் வந்து தக்காளி. இப்போ வந்து இந்த மாய்ஸ்சரெல்லாம் லூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி பவுடர், அந்த ஜிஞ்சர் சில்லி பேஸ்ட்லாம் போடலாம். ஓகே. இப்போது தெரியுது இல்லையா, கொஞ்சம் டொமேட்டோலாம் சாகி ஆயிடுச்சு. இப்போது நான் ஜிஞ்சர் சில்லி பேஸ்ட் போட்டுடலாம். மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு இது கரம் மசாலா எடுத்துருக்கேன், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், கொஞ்சோண்டு உப்பும் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஓகே. இப்போது இதில் நம்ம அந்த கொரியாண்டர் பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, கொத்தமல்லி விழுது, அது இப்போ ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதில் மசாலா வாசனையும் வருது. ஆமாம், மசாலா வாசனையும் வருது. ஸோ இப்போ வந்து இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா. கரெக்ட். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சோண்டு எண்ணெய், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பலாக்கொட்டை சீட்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே. இப்போது பலாக்கொட்டை சீட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் இப்போ பலாக்கொட்டை, இல்லைனா பலாக்கொட்டை சீட்ஸ் இல்லை. ஓகே, ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் இல்லை பலாக்கொட்டை. ஆமாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். அப்படியே கொஞ்சம் அந்த மசாலாலாம் உள்ளே போய் சூடெல்லாம் கொஞ்சம் ஹாட் ஆகணும். ஓகே. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆமாம். இப்போ இந்த பேஸ்ட் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது வந்து நம்மளோட தேங்காய் பாலை சேர்த்துலாம். அப்படியே கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போது இது வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகி அதுக்கப்புறம் நம்ம ரைஸை ஆட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஆமாம், குக் பண்ணி வச்ச ரைஸ் அப்படியே போட்டுடலாம். சப்போஸ் பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் போடுறான்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச ரைஸை போட்டு ஒரு 3 டம்ளர் ஜலம் போட்டு இதிலே குக் பண்ணலாம். ஓகே. இது கரெக்ட் இதில் இருக்குது.
ஆமாம். எதுக்கு கோகோனட் மில்க் ஆட் பண்ணோம்னா இப்போ வந்து குக் பண்ணி ரைஸ் போட்டிருக்கோம் இல்லையா? ஆமாம். ஸோ அந்த கோகோனட் மில்க் போட்டால் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஒரு ரைஸ் வந்து ஸ்டோக்ட் பண்ணி குக் பண்ணால் எப்படி அந்த அந்த இது வரும் இல்லையா? இருக்கும். இப்போ குக் பண்ண ரைஸ் வந்து அதே கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ பலாக்கொட்டை பிரியாணி இல்லை புலாவ் டன். ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் புலாவ் பலாக்கொட்டை பிரியாணி ரெடி. ஆமாம். ஸோ சர்வ் பண்ணும்போது 2 ஸ்பூன் நெய் போட்டு ஸோ அப்படியே பலான்னு இருக்கும். டன். ஸோ அருமையான பலாக்கொட்டை பிரியாணி ரெடி. எஸ். தேங்க்ஸ் விசேஷ். நோ ப்ராப்ளம்.